ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சைவின் கதை நேரத்தில் இன்றைக்கி நம்ம நரியும் கழுதையும் அப்படிங்கிற கதையை கேட்கலாம். கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து கதைகள் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க கதையை கேட்கலாம். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு கழுதை வாழ்ந்துக்கிட்டு இருந்துதான். உணவு தேடி அது ரொம்ப தூரம் போய் கடைசியில் நடுக்காட்டில் மாட்டிக்கிச்சான். திரும்பி பார்க்குறப்ப ஒரு புதர் மறைவில் ஒரு நரி ஒளிஞ்சு நின்று இந்த கழுதையே உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருந்துதான். ஆஹா, இந்த நரி நம்மளை கண்டிப்பாக வேட்டையாடிடும். எப்படியாவது இந்த நரிக்கிட்டேருந்து நம்ம தப்பிக்கணும். நம்மளுடைய பலம் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சப்போ தான் அந்த கழுதைக்கு தெரிஞ்சுதான் தன்னுடைய பலமே தன்னுடைய பின்னங்கால்கள் தான் அப்படின்ட்டு. எப்படியாவது இந்த நரியை தன் பின்னங்காலுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு மெதுவாக நரிக்கிட்ட பேச்சு கொடுத்து தான். அந்த நரிக்கும் ரொம்ப நேரமாக வேட்டை கிடைக்காம கழுதையை பார்த்ததில் பயங்கர குஷி. நரி சொல்லிச்சான், என்ன யோசனை அப்படின்னு. உடனே கழுதை கேட்டுச்சான், நரியாரே, எப்படியும் என்னை நீங்கள் அடித்து சாப்பிட்ருவீங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை. நான் போன வாரம்தான் குரங்கு ஜோசியர்கிட்ட என்னுடைய ஆயுட்காலம் எவ்வளவுன்னு கேட்டேன். 50 ஆண்டு காலம் இருக்குது, தலை முதல் கால் வரை உனக்கு ஆயுள் ரேகை நீண்டு இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆனால் உங்கள் கையால் அடிபட்டு நான் சாக போகிறேன். என்னுடைய ஆயுள் ரேகை என் கால் வரைக்கும் இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னுச்சான். நரியும் சரி சரி, எப்படியும் உன்னை வேட்டையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லிடுறேன்னு பின்னங்கள்கிட்ட வந்து, எங்கே ரேகை தெரியுதான்னு பார்க்குறேன் காட்டு அப்படின்ச்சான். கழுதை விட்டுதே பாரு ஒரு உதை. நரி அப்படியே சுருண்டு விழுந்து மயங்கி விழுந்துருச்சான். கழுதை ஓட்டமாக ஓடிடுச்சான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், புத்திசாலித்தனம் இருந்தால் எந்த ஆபத்துலேயும் நம்ம தப்பிச்சிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, குட் டே.